லட்சோ அவர்கள் சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அமெரிக்காவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அது கூட இருக்க மந்திரிங்க கிட்ட. இப்போ நம்மளோட முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் பண்றாரு. ஸோ அவரோட பயணம் எதுக்காக சார்? அண்ணாமலை ஐயா ஏற்கனவே துபாய் போனீங்க, ஜப்பான் போனீங்க, அமெரிக்காலையாவது போய் எதையாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதும் இந்த 24 எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஓபிஎஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். கிட்டத்தட்ட அதையும் நிறைவேற்றுற மாதிரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது மறுபடியும் வந்திருக்கு. ஸோ பிஜேபி மறுபடியும் நிறைய இடத்துல பேக் அடிக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு லீடரா கூட இல்ல, ஒரு அரசியல்வாதியா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு சார். நல்லா ஒரு லீடர் அழகி போட்டியில இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு தலைவர் சொல்றாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? மேற்கு வங்கத்துல பல கலவரங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல பாஜக ஆட்சியை கலைக்காம பாரத் பந்த் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சாஃப்ட் அப்ரோச்சா தான் இருக்கு அவங்களோட. ரெண்டு விதமா அதை பாருங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டுல நம்மளோட கல்வி அமைச்சர் உதயநிதி ரசிகர்னு சொன்ன நண்பர்னு சொன்னீங்கன்னா சரி, ரசிகர் மன்ற தலைவரா மண்ணாங்கட்டி பச்சையா சொல்றதா இருந்தா பிஎம்சிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு பிப்ரவரி 2024 இவரே லெட்டர் அனுப்பியிருக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டிஎஸ் ரவி அவர்கள், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க துக்ளக் வாசகர். முகமது பின் துக்ளக் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா சார்? நாடகமும் பார்த்துருக்கேன். நாடகம் பார்த்துருப்பீங்க. லட்சோ அவர்கள் சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அமெரிக்காவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அது கூட இருக்க மந்திரிங்க கிட்ட. இப்போ நம்மளோட முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் பண்றாரு. ஸோ அவரோட பயணம் எதுக்காக சார்? அவர் சோ ஐயா சொல்லும்போது அது உண்மையான நகைச்சுவை. அதாவது ஆமாம், வெளிநாட்டுக்கு அப்போ போனவங்கெல்லாம் அங்கே போய் என்னத்தை கற்றுக்கிட்டு வர்றீங்க, சும்மா வெளிநாடு சுற்றுறதுக்காக சொல்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அப்போ சொன்னார். இன்னைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்களை தான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு இல்லையா? கண்டிப்பாக அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அவர் சொன்னார். நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னா எதுக்காக போகிறீங்க? கண்டிப்பாக ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக தான் போகிறீங்க. இங்கே கற்றுக்காத எதை போய் எங்கே கற்றுக்க போகிறீங்க? சில டைம் ரோட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். மோடி அவர்களோட வெளிநாட்டு பயணம் அப்படிதானே சார் விமர்சிக்கப்படும்? விமர்சித்தாங்க. அதாவது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, முதல் 5 வருடத்தில் அவர் நிறைய வெளிநாடு பயணம் போனார். அதனால தான் நீங்கள் 70 ஆண்டு காலத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு வெளிநாட்டு அதிபர்கள் இங்கே வந்தாங்க. இந்த கடந்த 11 வருடத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க, இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க, G20க்காக மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்தியா மேலே ஒரு திசை நோக்கி வந்ததுக்கு காரணம் மோடி ஐயா அழகாக எடுத்து சொன்னார். இது பாருங்கள், எனக்கு முன்னாடி பிரதமராக வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பின்னாடி ஒரு சக்கரம் இருந்தது, ஒரு ஒளிவட்டம் இருந்தது. ஸோ அவங்க பேர் சொன்ன உடனே அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்தது. உடனே விக்கிபீடியாவில் தட்டினா ஒரு பெரிய அறிஞர் அதெல்லாம் இருந்தது. எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் பின்னாடி பெரிய பரிவார் கிடையாது. அதனால் நான் போய் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் இன்னார்னு அறிமுகப்படுத்திக்கிறேன். இதுதான் அவர் எடுத்து சொன்னது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவர் அதிக வெளிநாடுகள் போனதனுடைய பலன்களை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்றைக்கி ரஷ்யா இந்தியாவை எப்படி மதிக்குதுங்கிறத பார்க்குறீங்க. அமெரிக்கா ஏன் பதுங்குதுங்கிறத பார்க்குறீங்க, அல்லது பயப்படுதுங்கிறத பார்க்குறீங்க. இங்கேருந்து ஒருத்தர் போய் அங்கே வாக்கு சேகரிக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்ல அழைக்கப்பட்ட வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் போகிறத நான் அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த மாட்டேன். அன்றைக்கி அதுக்கான காரணங்கள் இருந்தது, அது கொச்சைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்தது. மோடியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அவர் அடித்தளம் போட்டார். அந்த அடித்தளத்தினுடைய விதைகளெல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இவர் போகிறதுங்கிறது நான் முதலீடு எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் வேணால் பாருங்கள், 9 லட்சம் கோடி வந்துருச்சு, 10 லட்சம் கோடி வந்துருச்சுன்னு முதலமைச்சர் ஐயா சொல்கிறதும், அண்ணாமலை ஐயா ஏற்கனவே துபாய் போனீங்க, ஜப்பான் போனீங்க, இப்போ அமெரிக்காலையாவது போய் எதையாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதும் அரசியல். என்றாலும் கைடன்ஸ் என்ன சொல்லுது? உங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் யார்? கைடன்ஸ் தானே. கைடன்ஸ் மூலமாக தானே உங்களுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு லைசன்சஸ் வாங்கணும்னாலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ங்கிறது கைடன்ஸ் தானே. கைடன்ஸுங்கிற கம்பெனி தானே, நிறுவனம் தானே.
கைடன்ஸ் வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லுது 2021 22ல் 22 23ல் 23 24ல் இவ்வளோ தான் பணம் வந்திருக்கு, இவ்வளோ பேருக்கு தான் வேலை கிடச்சிருக்குன்னு அதை சொல்கிறது தான் நான் எடுத்துப்பேன். நீங்கள் போயிட்டு வாங்க, முயற்சிகளை எடுங்க, 4 பேரை பாருங்கள். இதற்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்த அந்த முதலீடுக்காக அது ஒரு கரெக்டான ரீசனா முடிச்சது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லையே, அது போகும்போதே அண்ணாமலை சொன்னார், ஸ்பெயினில் என்னங்க உங்களுக்கு பெரிய முதலீடு கிடைக்க போகுது, அதில் யார் இருக்காங்களோ அவங்களாம் ஏற்கனவே இங்கே இருக்காங்க. சரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக முதலீடு வரணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆளுநர் சொன்னது தான் ஞாபகம் இருக்குது. நீங்கள் உங்கள் இடத்த கரெக்டாக ரெடி பண்ணிங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டாக ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவன் வருவான். அவன் வந்து தொழில் நடத்துறது எதுக்காக? இந்தியாவில் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்குது. கொக்கோ கோலா வந்து உலகம் பூரா போய் கொக்கோ கோலா விற்றாலும் இந்தியாவில் 2% விற்றா போகிறோம். இந்தியாவுடைய ஜனத்தொகையில் 2%. ஏன்னா இது ஒரு பெரிய மக்கள், நம்மளுடைய அசட்டே மக்கள், நம்ம மக்கள் தான். ஸோ நாம் நம்மளுடைய சாலைகளை, நம்மளுடைய வழித்தடங்களை, நம்மளுடைய அணுகுமுறைகளை சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வருவாங்க. நீங்கள் ஏன் போய் கூப்பிடுறீங்க அப்படின்னு ஆளுநர் சொன்னதை தான் நான் சொல்லுவேன். என்றாலும் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து நான் போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன், அங்கே நான் 18 நாள் இருக்க போகிறேன், நான் முதலீடுகளை கொண்டு வருவேன்னு சொன்னால் சரிங்க ஐயா போயிட்டு வாங்க ஐயான்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் ஒரு குடிமகனாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகே சார். அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் வந்து மத்திய அரசு பல விஷயங்களில் யூ-டர்ன் அடிக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். லேட்டரல் என்ட்ரி, இன்னும் சில விஷயங்களில் கூட. இப்போது இதற்கு இந்த 24 எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து ஓபிஎஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். கிட்டத்தட்ட அதையும் நிறைவேற்றுற மாதிரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது மறுபடியும் வந்திருக்கு. ஸோ பிஜேபி மறுபடியும் நிறைய இடத்துல வந்துட்டு பேக் அடிக்கிறாங்களோ? ஒன்றா நான் வந்து முடியாதுன்னு சொல்லுவேன், எதையும் ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அபத்தம்னு சொல்லுவேன். உடனே நீங்கள் என்ன அராஜகம், சர்வாதிகாரின்னுவீங்க. அப்படியா? நீங்கள் வாங்க, ஏதோ 99 சீட்டாவது வாங்கிட்டீங்க, முன்ன மாதிரி 44 சீட்டுலலாம் ரொம்ப அசிங்கப்படலை, வாங்க உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொன்னால் யூட்டர்ன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் இது டிராஃபிக் போலீஸினுடைய வேலை. டிராஃபிக் போலீஸ் உங்ககிட்ட பணம் வாங்கிறதுக்காக, எல்லா டிராஃபிக் போலீஸும் இல்லை, பணம் வாங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் உங்களை கார்னர் பண்ணுவாங்க. கடைசியில் ஐயா ஒரு 200 ரூபா தான் இருக்குது, கொஞ்சம் வாங்கிட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 20 ரூபாய் வாங்கிட்டு நம்ம வருவோங்கிற மாதிரி அரசியல் பேசுவீங்கன்னா நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜேபிசி அதாவது வக்தை பொறுத்த வரைக்கும் கொண்டு போனதுக்கு காரணம் நான் போன இன்டர்வியூலே சொல்லிட்டேன். பங்களாதேஷ் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் மூடர்களுக்கும் வெறியர்களுக்கும் நம்ம வந்து இது ஏற்றி விட முடியாது. பங்களாதேஷில் இருக்கிறது மக்கள், நம்ம நாட்டில் இருக்கிறது மக்கள், நாம் விட்டுருவோம், போ ஜேபிசி கொண்டு போ, அது சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இதே என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 61 பதவிகளுக்கான விஷயந்தான். இதை பற்றி ராகுல் காந்தி ஐயா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாருங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களே சிரிப்பீங்க. ஐயா அப்போ சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இமாச்சல் பிரதேஷில் கொண்டு வரேன்னு சொன்னது யார்? இவர் தானே போய் சொல்லி ஓட்டை வாங்கினார், அங்கேயே அவரால் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு ஸ்கீம் வேணும்னா அந்த ஸ்கீம் படி கொடுத்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியனுக்கு பென்ஷன்னு கொடுக்கறதே தேவையற்ற ஒரு வேலை. ஆனால் ஏன் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னா, நான் நேர்மையாக இருந்தேன்னா 60 வருஷம் வரைக்கும் நான் பதவியில் இருப்பேன், அதற்கப்புறமே எனக்கு ஒரு பென்ஷன் வரும், அது என்னை பார்த்துக்கிறதுக்கு போரும். நேர்மையாக இருப்பதற்கு நாம் வந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம். தப்பு பண்ணால் பணம் இஷ்டத்துக்கு வரும், மாட்டிக்கிட்டால் வேலை போயிடும், அதற்கப்புறம் சிறையில் இருக்கணும். ஒருத்தர் ரொம்ப நாளாக வெளியில் இருக்கார், உள்ளேயும் போகாமல் வெளியும் போகாமல், இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பென்ஷனை ஏற்றுக்கிறோமே ஒழிய ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இப்போ பென்ஷன் கொடுக்கறது இல்லை. அவங்களாம் எப்படி உழைச்சிட்டு வீட்டுக்கு போய் உட்காடுறாங்க? அப்படி தான் இருக்கணும். ஸோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் இமாச்சல் பிரதேஷில் முதல்ல அதை அறிமுகப்படுத்தட்டும், அதை கொண்டு வரட்டும், அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசியில் மத்திய அரசுலேருந்து எனக்கு நிதி வரல ஆனால் அது ஒன்றியம் அப்படின்னு பேசினீங்கன்னா சிரிப்பு தான் வரும். சமீபத்தில் ஸ்மிருதி இரானி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுலேயே அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம், ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு வித்தியாசமா அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒயிட் டிஷர்ட் மூலமா வந்து யூத்துகளுக்கு ஏதோ வந்து மெசேஜ் சொல்றாரு. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு லீடரா கூட இல்லை, ஒரு அரசியல்வாதியா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு சார். நல்லா ஒரு லீடர் வந்து முதல்ல ப்ளீடர் ஆனால் தான் அவன் லீடர் ஆக முடியும். முதல்ல மக்களுடைய பிரச்சனைகளை அவன் எடுத்து சொல்லக்கூடிய ஒருவனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவன் ப்ளீடராக இருக்கணும். ஒரு நல்ல டிரைவர் முதல்ல எல்போர்டாக இருக்கணும், அப்போ தான் அவன் நல்ல டிரைவராக இருக்க முடியும். அந்த மாதிரி இது நான் எல்போர்டுக்கு சொல்லலை, அது வண்டிக்கு தான் அப்படி சொல்கிறேன், இவருக்கு அப்படி சொல்லலை. இவர் வாழ்க்கை பூரா அப்படி தான் இருக்க போகிறாரு. ஆனால் முதல்ல வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லணும். ஏங்க அழகி போட்டியில் இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா நான் என்ன பண்ணணும்? மிஸ் இந்தியா போட்டி எதுக்கு நடத்துகிறாங்க? மிஸ் யூனிவர்ஸுக்கு ஆள் இங்கேருந்து அனுப்பணும், அதுக்கு இங்கே நம்ம ஒரு செட்டப் ரெடியாக பண்ணணும், இதுக்கு தான் அனுப்புகிறாங்க.
நான் கீழே உட்காந்து ரெண்டு ஓபிசி வந்துட்டாங்களா வந்துட்டாங்க நான் வந்துட்டாங்கண்ணா எஸ்சி போட எஸ்சி உள்ள அனுப்பு. இப்படி வந்து ஒரு மிஸ் இந்தியா போட்டியை நடத்துகிறேன். இதுக்கு வந்து ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா நான் அவரை எந்த அளவுக்கு மதிக்கணும்? தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். நான் மதிக்கிறேன். ஏன்னா ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் வந்திருக்காங்க, 4-5 தலைமுறையாக நம்மளை நல்லதாக வாழ வச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் அவர், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் இப்படிலாம் பேச ஆரம்பித்தா, ஓபிசி எஸ்சிக்கு பேசணும்னா மிஸ் இந்தியா போட்டியில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் மிஸ் இந்தியாங்கிறது யார் ஆக முடியும் தெரியுமா? கலையாக இருக்கிறவங்களும் அந்த கலையை வெளிப்படுத்துகிறவங்களும் தன்னை அழகாக வெளிப்படுத்துகிறவங்கள தான் அங்கே வரவே முடியாது. தகுதிக்கான ஒரு பதவி. அது ஒரு ராங் எக்ஸாம்பிளாக இருக்கலாம் சார். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு கேட்க அது ராங் எக்ஸாம்பிளுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி நாளைக்கு அவர் எதை பேசுவாருன்னு எப்படி சொல்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஓபிசிக்காக அதாவது இந்துக்களை பிரிக்கிறது தான் அவருடைய நோக்கம். ஏன்னா அவரால் வந்து இஸ்லாத்தையும் கிறித்துவத்தையும் இவ்வளோக்கு தான் நம்ப முடியும், இத்தனை சதவிகிதம் தான் எனக்கு வருதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க 4-5 தலைமுறையாகவே அந்த குறிப்பிட்ட 2 மதத்துக்காக தான் அந்த குடும்பமே உழைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்துக்களை பிரிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. முடிவு பண்ணிவிட்டு எதில் ஓபிசி வரணும், எதில் எஸ்சி எஸ்டி வரணும்? உடனே நிர்மலா சீதாராமன் நம்ம கேட்டாங்க இல்லையா, நீ ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறிய, அதில் எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க கேட்டாங்களா இல்லையா? நீங்கள் ஒரு சேரிட்டி ஃபண்டு நடத்துகிறீங்களே, ராஜீவ்காந்தி சேரிட்டி ஃபண்டு, அதில் எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க கேட்டாங்களா இல்லையா? ஸோ நீங்கள் எதை செயல்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் சொல்லும்போது இந்த உலகம் கேட்கும். நீங்கள் சும்மா குழப்பி விடணுங்கிறதுக்காக உட்காந்துட்டு கல் எறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியாக வராது. அதனால தான் ராகுல் காந்தி ஐயா பேசும்போது அவர் லீடராக எமர்ஜ் ஆறாருன்னு பத்திரிகைகளெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டார், மோடியே கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, ஏன்னோ மோடி வந்து கேள்வி கேட்க முடியாத ஹிட்லர் மாதிரியும் இவர் இவ்வளோ நாள் பட்லர் மாதிரியும் அப்படிலாம் இல்லை. இல்லை சார், கேள்வி எப்பவுமே கேட்டுட்டு இருந்திருக்காரு. இப்போ சார் ரியாக்ஷனும் வருது இல்லையா சார்? ரியாக்ஷன் இப்போ ஏன் வருது அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, ஒரு 23 பல்லக்கு தூக்கிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பல்லக்கு தூக்குறவங்க இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் காங்கிரஸில் இருந்தவங்க, காங்கிரஸில் கொடுமையை அனுபவிக்க முடியாமல் அங்கேருந்து வெளில வந்தவங்க, அங்கே தன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸ்லேருந்து வெளில வந்தவங்க. அவங்களே இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய மாநிலத்துக்கு அளவாக நான் இருக்கேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ஆனால் நீ டெல்லியில் இருக்கிறதுக்கு நான் உனக்கு உதவுறேன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னும் போது நம்ம பதில் சொல்கிறோம். பதில் கூட பாராளுமன்றத்தில் சொல்கிறது தான் முறை, அதுதான் எடுபடும். பத்திரிகையில் சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இல்லை. வேணா இப்படி சொல்லட்டுமா, இவ்வளவு நாளாக நான் உங்களை புறந்தள்ளலை, நீங்கள் ஒரு குப்பை தொட்டியில் உட்காந்துருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் வெளில வந்து குளிச்சுட்டு நிற்கிறீங்களா, நான் உங்ககிட்ட பதில் சொல்கிறேன். இப்படி வேணால் நான் அதை எடுத்துப்பேன் ஒழிய த்ரெட்டாலாம் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி சீரியஸாக பேசவே இல்லை. அவர் வந்து சிவனை பற்றி பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்கிறாரு. நான் கூட இவர் பாவம் சிவனை பற்றி ஆராய்ச்சி சொல்லணும்னா எனக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஞானிகள் வசிஷ்டர் அவங்கள எத்தனையோ பேர்லாம் இருந்திருக்காங்க, இவர் எங்கடா போய் பண்ண போகிறாரு? ஒரு சாதாரண மனுஷன் நடக்கிறது தானே, நானே பண்ணாத போது நீ என்னத்தை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அவர் உடனே சக்கரவியூகம் பத்மயூகம்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறார். பத்மயூகம் வேற, சக்கரயூகம் வேற. இது எதுக்குடா நீ உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ராத்திரி எல்லாம் அப்படின்னு அவர் கூட இருந்தவர்கிட்ட, ராகுல் காந்திகிட்ட கூட இருந்தவர்கிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் வருது. என்ன ஆராய்ச்சி பண்ணி அவரை குழப்பி விட்ட, அவர் வந்து சக்கரயுகம் பத்மயுகம்ங்கிற. ஸோ ராகுல் காந்தியை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் வரும்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் இல்லை. மேற்கு வங்கத்தில் வந்துட்டு பல கலவரங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் பாஜக வந்து ஆட்சியை கலைக்காம வந்து பாரத் பந்த் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சாஃப்ட் அப்ரோச்சாக தான் இருக்கு அவங்களோட. 2 விதமாக அதை பாருங்க. வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற போராட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுமதிக்கக்கூடாத ஒன்று. ஒரு பெண்ணுக்கு நடந்தது அநியாயம், அக்கிரமம். எப்படி இவங்க வந்து மணிப்பூர் 2 பெண்களை வச்சுக்கிட்டு அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மறைச்சி, அங்கே இருக்கக்கூடிய போதை வியாபாரத்தை மறைச்சி, அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்மி நிலத்தில் நிறைய நிலத்தில் கம்மி பேருங்கிற அந்த விஷயத்தையே மறந்துட்டு அந்த 2 பெண்களை மட்டும் வைத்துட்டு பெரிய போராட்டம்லாம் நடத்தி, இங்கே தமிழ்நாட்டிலலாம் கூட பெருந்துறையில் போராட்டம் நடக்குது, இந்த ராமேஸ்வரம் பக்கத்தில் போராட்டம் நடக்குது, மணிப்பூர்னா எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் போராட்டம் இது சரியான அணுகுமுறை இல்லை. வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கிறது ஒரு தவறு. அந்த தவறை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கடுமையாக கேள்வி கேட்டிருக்கு. நீதிமன்றம் எப்போதும் நல்லா கேள்வியெல்லாம் கேட்கும். மணிப்பூர் விஷயத்தில் கூட என்ன சொல்லிச்சு, நீ பார்த்துக்கிறியா இல்லைனா நான் பார்த்துக்கிறேன்னா பார்க்கணுமான்னு கேட்டுச்சு. நான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து நான் அதுக்கு வந்து தனி படையெல்லாம் அமைச்சிருக்கேன்ச்சு. இன்னி வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டு கூட சத்தியமாக அதில் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆகிடுச்சு. அது வேறு விஷயம். பட் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, காவல்துறைன்னு ஒன்று இருக்குது. இப்படி மக்களை நடுரோட்டில் ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு சோரஸ் மாதிரி ஆட்கள் தான் தூண்டுவாங்க. ஏன்னா இந்தியா நாசமாக போகணுன்றது தான் அவங்களோட எண்ணம்.
அந்த நாள் அவங்க தூண்டுறாங்க, அதுக்கு நம்ம இது ஆகக்கூடாது, ஒபலைஸ் ஆகக்கூடாது. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த இடத்துல 3வது ஆள் செய்ய சார் வேண்டியது. ஜார்ஜ் சோரஸ் வந்து காங்கிரஸ்க்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கூட இருக்கிற டிஎம்சிக்கு அகைன்ஸ்டாவும் ஜார்ஜ் சோரஸ் தான் ஹெல்ப் இல்லை பண்ணுறாங்க. இல்லைங்க, சோரஸோடைய வேலை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த போராளிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்டர்வியூ நடத்த முடியும். நான் இன்டர்வியூ நடத்தி போராளிகளை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? எந்தெந்த போராட்டத்தில் எவன்லாம் பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறானோ அவனெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இவங்க பயன்படுத்திப்பாங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் ஓப்பன் ரோடு இன்டர்வியூ. நானும் நீங்களும் அந்த போராட்டத்துக்கு போவோம். நீங்கள் சீரியஸாக நியூஸ் கவர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நான் ரொம்ப சீரியஸாக நியூசன்ஸை கவர் பண்ணிகிட்டு இருப்பேன். நம்மளில் யார் பயங்கரமாக வேலை செய்கிறாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுற வேலை நடக்கும். அவங்கள கூட்டிகிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணி தான் நாட்டுக்கு எதிரான வேலையை செய்ய வைப்பாங்க. பாராளுமன்றத்தில் ஒரு 6 மறைகண்டவர்கள் போனாங்க இல்லையா, அவங்களாம் ஏற்கனவே இந்த இடைத்தரகர்கள்னு சொல்லப்படுற விவசாய போராட்டத்துக்குள்ளே வந்தவங்க தான். அவங்கள தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ஓப்பனாக நடக்கிற ஒரு இன்டர்வியூ, ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஸோ சோரஸ் வந்து காங்கிரஸோட சப்போர்ட் பண்ணுறாரு, அதுக்காக டிஎம்சி எதிர்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா, டிஎம்சி காங்கிரஸை எதிர்க்கிறதையே அவங்க பொறுக்காதவங்க இருக்காங்க இல்லையா. காங்கிரஸில் டிஎம்சி வந்து தன்னை மதிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க சப்போர்ட் பண்ணலாம்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பட் கல்கட்டாவில் நடந்துட்டு இருக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஒரு பந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு தார்மீக உரிமை. யாராக இருந்தாலும் பந்து நடத்தலாம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக வந்து பந்து நடத்திருக்கு, ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டே பந்து நடத்திருக்கு. ஸோ இதெல்லாம் இல்ல இவங்களும் வந்துட்டு மம்தா அவர்களும் வந்துட்டு போராட்டம் நடத்தினாங்க, நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. போராட்டம்லாம் நடத்தல. அவங்க டைரெக்டாக நான் வந்து நடந்து வர்றேன், நான் நடந்து வந்தாலே நீதி கிடச்சிரும் அப்படின்ட்டு பாவம் நடந்து வந்தாங்க. அப்படிலாம் நீதி கிடைக்காதம்மா, நீ யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் யார் யார் எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியுதில்ல, எதுக்கு இவங்க மறைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து அது பார்க்கப்படும். அவங்களோட ரீசன்ட் கமெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மாதிரி கலவரம் பெங்கால்ல நடக்குது, அஸ்ஸாம்ல நடக்குது, டெல்லியில கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம், எல்லா இடத்துலையும். அதாவது கலவரத்தை தூண்டுறவனுக்கு எந்த ஒரு நேர்மையான நோக்கமும் கிடையாது. அவனுக்கு வந்து மோடியா மோடி இல்லையா, ராகுல் இல்லையான்லாம் பார்க்க மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு அவன், நான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் அன் ஓப்பன் இன்டர்வியூ ஃபாரம். நீங்கள் காலேஜில் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துகிற மாதிரி இவன் வந்து போராட்டத்தை தூண்டி விட்டுட்டு யாரெல்லாம் வெளில வர்றாங்களோ அவங்கள கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி அவங்கள மட்டும் அழகாக கடத்திட்டு போயிட்டு ட்ரைனிங் பண்ணி திருப்பி கொண்டு வர்றதுங்கிற வேலையை செய்வாங்க. ஜெயிலில் இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கும். ஜெயிலில் இருக்கிறவங்களையே யார் வந்து பெரிய ரவுடின்னு, இந்த சின்ன ரவுடியெல்லாம் போய் பெரிய ரவுடியோடு கலந்துட்ட உடனே அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நாம் இப்போ பார்க்க வேண்டியது வந்து அந்த இது வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போயாச்சு. நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருக்கு. அங்கே நடந்த நிறைய தவறுகள், அந்த 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 பிரின்சிபலாக இருக்கட்டும் அல்லது அந்த ஒருத்தர் இல்லை 6 பேர் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோக்கு தான் அதில் இருக்கணும். ஒரு பாம்பு புத்தில் போய் பால் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றா பாம்பு வந்து அதை சாப்பிடணும் அல்லது எறும்பு வந்து அதை சாப்பிடணும். எறும்பை சாப்பிட்றதுக்கு பாம்பு அங்கே வரணும். இப்படி தான் அந்த பாம்பு புத்து சுற்றி சுற்றி உங்களுக்கு லாஜிக் சொல்லுது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ பால் கூத்துற வேலையோடு நம்ம நிறுத்திடணும். இப்படியெல்லாம் இறங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அது தேசத்துக்கு நல்லதில்லை. இவங்கெல்லாம் போராளியாக வந்து இங்கே மீட்டிங்கில் வேறு கலந்துப்பாங்க. நம்ம ஆட்டோ சங்கர் வந்து ஒரு மதத்தினுடைய, ஆட்டோ சங்கர் மனைவி ஒரு மதத்தினுடைய கூட்டத்திலலாம் வந்து போய் கலந்துக்கிட்டாங்க. போஸ்டரே போட்டாங்க, ஆட்டோ சங்கரின் மனைவி. அவங்க வந்து என்னத்தை சொல்ல போகிறாங்க, கடவுளுடைய கருத்துக்களை அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. நடந்துட்டு இருக்கும்போது தப்பு நடக்கும்போது பார்க்குறாங்க, அந்த தப்பை கண்டிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த போராளிகள் எல்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பணம் கிடைப்பதற்கான வேலைகள்லாம் நடக்கும், எக்ஸ்போஷர்ஸ் நடக்கும். இவங்க ஏதோ மீட்டிங்க்கு வர்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். மீட்டிங் அரை மணி நேரம் நடக்கும். இந்த அண்டர் கரண்ட் மீட்டிங்லாம் தனியாக நடந்துகிட்ருக்கும். ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு தேசத்தில் நடு ரோட்டில் பிரச்சனையை கொண்டு வர்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். யார் செய்தாலும் அது தவறு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் நம்மளோட கல்வி அமைச்சர் உதயநிதி ரசிகர்னு சொன்ன, நண்பர்னு சொன்னீங்கன்னா சரியா. ரசிகர் மன்ற தலைவரா? கரெக்டாக சொல்லுங்கள், எழுதலை இல்லைங்க. உதயநிதி ரசிகர் இல்லைன்னா அவருடைய நண்பர்னு சொல்லுங்க, ரசிகர் மன்ற தலைவர் அமைச்சர்னு சொல்லணுமா? ஏன்னா அவரை பாவம் அப்படிதான் கூப்பிடணும். அவருக்கு ஒரு பேர் இல்லை, பல பேர் இருக்கு. தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மத்திய அரசு மேல. சிக்ஷா அபியானுக்கு கொடுக்குற 573 கோடி பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணல மத்திய அரசோட பங்கு, அதனால 15,000 டீச்சர்ஸ்க்கு வருமானம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்கு பண்றாங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ப்ரெஷர் பண்றதுக்காக மத்திய அரசு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎம் ஸ்ரீ பிஎம் ஸ்ரீ, ஓகே, பிஎம் ஸ்ரீ வேற, இது வேற. அது வந்து 2008 வந்துருச்சு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தான் வந்தது.
ஆமா சார். கரெக்டா? NEP-க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ ஒரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நிதி அலாட் பண்ணிட்டே வர்றாங்க. இந்த வருஷம் குறைஞ்சு போச்சுங்கிறத தான் நீங்கள் சொல்கிறீங்க. 573 கோடி குறைச்சிட்டாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 573 கோடி குறைச்சிட்டாங்க. எதுக்கு குறைச்சாங்கன்னா, நீ ஒரு வேலையும் செய்யலை, நீ அதற்கு என்ன பண்ணணுமோ, அதாவது இதுக்கு வந்து தனியாக ஸ்கூல் நடத்துறது கிடையாது. ஒரு கல்வி திட்டம் இருந்ததுன்னா அந்த கல்வி திட்டம் ஒரு மாநிலத்திலையும் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் SSA உங்களுக்கு வருது. அப்போது நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, கடந்த 2 வருடமாக கொடுத்த பணத்தை என்ன செலவு பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே, நம்ம ரிக்ஷா மாமா படத்தில் வெண்ணிற அடைமூர்த்தி இதை எடுத்து பர்தா எடுத்து பார்த்த உடனே பார்த்துட்டான்னு கவுண்டமணி கத்துறது, ஏய் மூதேவி எத்த பார்த்தான்னு சொல்லு அப்படின்னு வெண்ணிற அடைமூர்த்தி கேட்குற மாதிரி கேள்வி கேட்ட உடனே ஏய் மூதேவி வந்துடுதுங்க. என்னன்னா உடனே பார்த்தியா மாநில அரசு மத்திய அரசு மண்ணாங்கட்டி பச்சையாக சொல்கிறதா இருந்தால். PMஸ்ரீக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன்னு February 2024 இவரே லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நியூ எஜுகேஷன் பாலிசியில் திரும்ப சொல்கிறேன், 3 மொழி கற்றுக்கோங்கன்னு சொல்லும்போது தாய்மொழி தான் ஃபஸ்ட்டு, அப்படி தான் சொல்லுது, இந்தின்னு சொல்லலை. இவங்க தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா, கவுண்டமணி வெண்ணிற அடைமூர்த்தி கதையை மூதேவிகளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு தாய்மொழியில் கல்வி, அதை தான் அது வலியுறுத்துது. அடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே பிரிட்டிஷ் காலில் விழுந்தே பழக்கமா, உலகம்னா இங்கிலீஷ் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா, அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. 3வதாக ஒரு மொழி கற்றுக்கொள்ள வழிவிடுங்கள். யாருக்கு? அரசு பள்ளிகளுக்கு அல்லது நிதி பெறுகின்ற சப்சிடி பெறுகின்ற எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு. அரசு பள்ளிகளே இப்போ ஃப்ரெஞ்சு சொல்லித்தரதா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, சைடில் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா NCC கேம்பெயின் நடத்துவோம், போலியாக நடத்தி அநியாயம் பண்ணுறவங்கலாம் இருக்கான், அது வேறு விஷயம். நேர்மையாக தெளிவாக அரசு பள்ளிகளில் 3வது மொழி நீங்கள் எடுத்துக்கலாம். தாய்மொழியை புறக்கணித்துட்டு இல்லை, தாய்மொழி தான் ஃபஸ்ட்டு, அதில் எந்த மாற்று. இவங்க பொய் சொல்லிட்டாங்க, திரும்ப அதை வந்து இந்தின்னு சொல்லி மடைமாட்டுறாங்க. அதை நம்புறதுக்கு பாவம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அதான் வேதனையான ஒரு விஷயம். இப்போ அதுக்கு சொல்லிட்டு குறைத்ததுங்கிறது வந்து ஒதுக்கீட்டில் குறைத்ததுங்கிறது வந்து கணக்கு கொடுங்க. நீங்கள் இவ்வளோக்கு தான் செலவு பண்ண பங்கு தானே, 100 ரூபாய்க்கு 60 ரூபாய் மத்திய அரசு, 40 ரூபா மாநில அரசு வச்சுப்போமா. நீங்கள் 100 ரூபாய் செலவு பண்ணால் என்னுடைய 60 வந்து 2000 கோடி. நீங்கள் 80 ரூபா செலவு பண்ணால் என்னுடைய 60ங்கிறது அதை விட கம்மியாகும். குறைச்சிட்டான்னு பார்த்துட்டான்னு கவுண்டமணி மாதிரி நீங்கள் கற்றுனீங்கன்னா நான் உங்களை பார்த்து சிரிக்கணும். நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க 100 என்னங்கிறது. 100ங்கிறது செலவு தானே, 100ல் 60 எந்து உன்னோடது 40, இதானே கதை. அப்போ அந்த 100 காட்டு மேட்ரு முடிஞ்சு. குறைச்சிட்டான்னா ஸோ எதையுமே அடிப்படையில் அதனுடைய உட்கருத்தை புரிஞ்சுட்டு, அதுவும் திமுக கிட்ட இருந்து ஒரு கருத்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கை இருக்குது தமிழ்நாட்டில், இங்கிலீஷ் பத்திரிக்கை, அதில் ஏதாவது ஒரு தகவல் வந்ததுன்னா சந்தில் எங்கே போயிருக்கான்னு பார்க்கணும். அவங்க கேப்பில் அழகாக வெளில போயிட்டு கதை விட்டுட்டு வெளில வந்துடுவான், மறைப்பாங்க. இவங்க தைரியமாக ஒரு இடத்துல லைட்டு போட்டாங்கன்னா வேறு இடத்துல எதையோ மறைக்கிறாங்க, இவங்க லைட்டை அணைச்சாங்கன்னா வேற எதையோ மறைக்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் மறைக்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்கிறது வந்து அபத்தமான ஒரு கருத்து. 100 முடிவு பண்ணுறது நீங்கள், அதனுடைய 60 நான் முடிவு பண்ணேன். பணத்தை கொடுன்னா எங்கேருந்து கொடுக்குறது சார்? 100 முடிவு பண்றது அவங்க கிடையாது, செலவு இவங்க தானே பண்றாங்க. 40ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தானே தமிழ்நாட்டோட. இல்லை, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழ்நாடு அற்புதமான மாநிலம், நியாயமாக சொல்கிறேங்க, நான் பிறந்த ஒரு மாநிலங்க, அதனால் நான் நல்ல அற்புதமான மாநிலம். 10,000 கோடியே செலவு பண்ணியிருக்கீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு. நான் என்ன பண்ணுவேன், 60% நான் கொடுப்பேன், 40% நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவேன். அடுத்த வருஷம் நீங்கள் 9,000 கோடி செலவு பண்ணிங்கன்னா நான் 9,000 கோடியோட 60% தான் கொடுக்க முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வளம் செய்வதற்காக என்ன செலவு பண்ணீங்களோ அதைத்தான் நான் ஒதுக்கின கதையை விட்டுருங்க. ஒதுக்கீடுனா ஃபினான்ஸ் கமிஷனில் நேர்மையான வார்த்தை அது, நீங்கள் ஒதுக்கின கதையை நான் சொல்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை எடுத்து வெளியில் செலவு பண்ணி அதில் 0 பண்ணிக்கிட்டாங்க. அவங்களால செலவு பண்ண முடியல. செலவு பண்ணாமல் 60% எங்கேருந்து வரும்? அடுத்தடுத்து நீங்கள் திட்டம் கொடுத்துட்டு 60% வாங்கிட்டே இருந்தீங்கன்னா திட்டத்தை செயல்படுத்தினா தானே அடுத்த 60 வரும். அதை பண்ணலை, உழப்பி விட்டாங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அண்ணாமலை இதுக்கு லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 8,341 கோடி எதுக்கு வந்தது, எப்படி வந்ததுங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி எல்லா டிவிலையும் அதை பற்றி பேசுவாங்க, நாளைக்கும் பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும். திரும்பவும் ஒரே வரியில் நான் முடிச்சிடுறேன். 100 ரூபாய்ங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அதனுடைய 60 மத்திய அரசு, அதனுடைய 40 மாநில அரசு. உங்கள் 100 குறைஞ்சதுன்னா 60 குறையும்.
குறைச்சிட்டான்னு சொல்கிறது தவறு. உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.